வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். பாப் ப்ராக்டரோட உங்கள் மனநிலையை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். இது வெறும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பத்தின புத்தகம் இல்ல. நம்ம வாழ்க்கையே இயக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் பத்தி பேசுது. அது எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. நீங்க ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை. இந்த புத்தகம் அந்த பாரடைம் அப்படின்னு சொல்லுது. இது கொஞ்சம் டெக்னிக்கலான வார்த்தை மாதிரி தெரியலாம். ஆனா சிம்பிளா சொன்னா இது நம்ம ஆழ்மனசுல பதிஞ்சு போன ஒரு புரோகிராம். நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட நம்பிக்கைகள், ஏன் நம்மளோட பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த ஒரு புரோகிராம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆமா, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்மளோட 95% செயல்கள் இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம்ல தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நல்ல செய்தி, இந்த ப்ரோக்ராமை நம்ம மாத்த முடியும். இந்த உரையாடலோட நோக்கமே அந்த ப்ரோக்ராம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை நமக்கு சாதகமா எப்படி மாத்தி எழுதுறதுங்கிறதுக்குமான வழிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுவும் பாப் ப்ராக்டர் சும்மா ஒரு ஆள் இல்ல. அவர் நெப்போலியன் ஹில், ஏர்ல் நைட்டிங்கேல் மாதிரியான ஜாம்பவான்களோட சிஷ்யர். ஆமா. அதனால நாம ஒரு சரியான வழிகாட்டியோட தான் பயணிக்கிறோம்னு சொல்லலாம். சரி, முதல்ல இந்த பாரடைம்ங்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகம் இதை விளக்க ஒரு பிரமாதமான வரலாற்று உதாரணத்தை கொடுக்குது. சுமார் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்ட். ஒரு மனநிலை மாற்றம். ஆமா, ஒரு மனநிலை மாற்றம் பத்தி பேசுது. அந்த காலத்துல படிச்சவங்க, பாமரங்கன்னு எல்லாரும் பூமி தான் இந்த பிரபஞ்சத்தோட மையம்னு ஆணித்தரமா நம்புனாங்க. ஆமா, அது வெறும் நம்பிக்கை இல்ல. அதுதான் அவங்களுக்கு உண்மை. சூரியன், சந்திரன், நட்சத்திரம்னு எல்லாமே நம்ம பூமியை தான் சுத்துதுன்னு உறுதியா இருந்தாங்க. அது அவங்களோட கூட்டு மனநிலை. அதுக்குள்ளதான் அவங்களோட அறிவியல், மதம், வாழ்க்கை முறை எல்லாமே அடங்கியிருந்தது. சொல்லப்போனா அந்த மனநிலைக்கு வெளியே யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு தெரியாது. ஆனா 1543ல கோப்பர்னிக்கஸ்னு ஒருத்தர் ஒரு நிமிஷம், நாம எல்லாரும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். பூமி மையம் இல்ல, அது சூரியல தான் சுத்தி வருதுன்னு சொன்னார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும்னு. ஆமா, இது அறிவியலோட பார்வையை மட்டும் மாத்தல. இல்ல, மனிதன் தன்னை பிரபஞ்சத்துல எப்படி பார்த்தானோ அந்த பார்வையே மாத்துச்சு. இதுதான் ஒரு பாரடைம் ஷிஃப்ட். மிகச்சரியான உதாரணம். அது ஒரு சமூகத்தோட மனநிலை மாற்றம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனிப்பட்ட மனநிலைகள் இருக்கு. உதாரணத்துக்கு, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், நல்ல வேலை கிடைக்கிறது அதிர்ஷ்டம். நான் எப்பவுமே இப்படிதான், உறவுகள் சிக்கலானது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த நம்பிக்கைகள் பெரும்பாலும் நம்ம சின்ன வயசுல கேள்வி கேட்கிற திறனே இல்லாதப்போ நம்மள சுத்தி இருந்தவங்க கிட்ட இருந்து காப்பி அடிச்சது. ஒரு நிமிஷம், அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நாம நம்ம வாழ்க்கைய வாழலையா, மத்தவங்க நம்ம மனசுல இன்ஸ்டால் பண்ண ஒரு ப்ரோக்ராம வச்சு எங்கிட்டு இருக்கோமா? அதுதான் உண்மை. கேட்க கொஞ்சம் பயமா இருக்கலாம், ஆனா பயப்பட தேவையில்லை. படி அதை உணர்வதுதான். சரி, இந்த புத்தகம் அதுக்கு ஒரு சுய பரிசோதனை டெஸ்ட் கொடுக்குது. நீங்க உங்களையே கேட்டு பாருங்க. என்ன கேள்விகள் மாதிரி? வாழ்க்கை ஒரு போராட்டம்ங்கிற வாக்கியத்தை நீங்க எவ்ளோ நம்புறீங்க? பணக்காரங்க எல்லாரும் ஏதோ தப்பு பண்ணி தான் பணக்காரங்க ஆனாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு அடிக்கடி தோணுதா? கரெக்ட். இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்க பதில் ஆம்னா, அதுதான் உங்களோட தற்போதைய மனநிலையோட அறிகுறி. சரி, என்னோட மனநிலை சரியில்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என் வளர்ச்சியை தடுக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன? இதை உடைக்கிறதுக்கான முதல் படி எதுவா இருக்கணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அடையாளம் கண்டதுக்கு அப்புறம் அடுத்த படி இலக்குகளை நிர்ணயிக்கிறது தான். ஆனா வழக்கமான இலக்குகள் இல்ல. ப்ராக்டர் இலக்குகளை 3 வகையா பிரிக்கிறார்: ஏ, பி மற்றும் சி. ஏ, பி, சி. ஏ வகை இலக்குகள்னா உங்களுக்கு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். பி வகை இலக்குகள்னா கொஞ்சம் முயற்சி பண்ணா செஞ்சிடலான்னு நீங்க நம்புற விஷயங்கள். ஓகே, இது ரெண்டுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இந்த ரெண்டுமே உங்களை உங்க பழைய மனநிலையில தான் வச்சிருக்கோம். அப்போ அந்த சி வகை இலக்குகள்னா என்ன? அது எப்படி வித்தியாசமானது? சி வகை இலக்கு தான் உண்மையான கேம் சேஞ்சர். அது உங்க கனவு. கனவுனா? அதை எப்படி அடையிறதுன்னு உங்களுக்கு ஒரு துளி கூட ஐடியா இருக்காது. அத மத்தவங்க கிட்ட சொன்னா உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்பாங்க. அந்த இலக்க நினைச்சாலே உங்களுக்குள்ள ஒரே சமயத்துல ஒருவித பயமும் ஒருவித சிலிர்ப்பும் ஏற்படும். அதுதான் சி வகை இலக்கு. ஆனா இது கொஞ்சம் பயமா இருக்கே. முடியாத ஒரு விஷயத்தை இலக்கா வச்சா அதை அடைய முடியாம தோத்துட்டா என்ன பண்றது? அது இன்னும் பெரிய மன அழுத்தத்தை கொடுக்காதா? சூப்பரான கேள்வி. இதுதான் எல்லாரும் பண்ற தப்பு. இந்த புத்தகம் சொல்றது என்னன்னா, சி வகை இலக்கோட நோக்கம் அத உடனடியா அடையறதில்ல. அப்புறம்
அந்த இலக்கு தான் உங்க சௌகரியமான வட்டத்தை விட்டு வெளியே தள்ளுற ஒரு கருவி. அதை அடையணும்னா நீங்க இப்ப இருக்கிற ஆளா இருந்தா பத்தாது. நீங்க வளரணும், புதுசா கத்துக்கணும், மொத்தத்துல ஒரு புது மனுஷனா மாறணும். ஓ, அப்போ இலக்க விட அந்த பயணம் தான் முக்கியம் சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. புத்தகம் சொல்லுது, அந்த இலக்க அடங்கிட்டா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு படமா உங்க மனசுல ஓட விடுங்க. அதோட உணர்ச்சி பூர்வமா உங்களை இணைச்சுக்கோங்க. வழி தானா பொறக்கும். இதுக்கு பேர் தான் இறுதியிலிருந்து சிந்திப்பது, திங்கிங் ஃப்ரம் தி எண்ட். கரெக்ட். ஓகே, இது கேட்கும்போது ஈர்ப்பு விதி பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா இந்த புத்தகம் அதுல ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்லுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, இது ரொம்ப ஆழமான கருத்து. பலரும் ஈர்ப்பு விதிய தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ப்ராக்டர் சொல்றாரு, ஈர்ப்பு விதி ஒரு இரண்டாம் நிலை விதி தான். அப்போ முதல் நிலை விதி எது? உண்மையான முதல் நிலை விதி அதிர்வு விதி. லா ஆஃப் வைப்ரேஷன். அதிர்வு விதியா? யோசிச்சு பாருங்க. ஒரு ரேடியோ 93.5 எஃப்எம்க்கு டியூன் பண்ணப்பட்டிருந்தா அதுல 104.8 எஃப்எம் பாட்ட கேட்க முடியாது. ஆமா, கேட்க முடியாது. அதிர்வு விதி அப்படிதான் வேலை செய்யுது. பிரபஞ்சத்துல எல்லாமே ஒருவித அதிர்வுல இயங்கிட்டு இருக்கு. நீங்க தோல்வி, கஷ்டம், பற்றாக்குறைங்கிற அதிர்வுல இருந்தா அப்போ உங்க வாழ்க்கையில வர்ற வாய்ப்புகள் கூட அந்த அதிர்வுக்கு பொருத்தமா தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் வெறும் ஆசைப்பட்டா மட்டும் போதாது, உங்களுடைய அடிப்படை அதிர்வையே, அதாவது உங்க நம்பிக்கையே மாத்தணும்னு இந்த புத்தகம் சொல்லுது. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல. இது ஒரு விதமான பயோகெமிக்கல் ஷிஃப்ட். வாவ், இந்த ரேடியோ உதாரணம் நல்லா புரிய வைக்குது. சரி, இலக்கையும் செட் பண்ணியாச்சு, இந்த அதிர்வு விதியும் புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆனா அந்த மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் சொல்லுமே, இதெல்லாம் உன்னால முடியாதுடா. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு. அந்த உள்மன தடையை எப்படி உடைக்கிறது? இதுக்கு ப்ராக்டர் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றாரு. மத்தவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிறது உங்க பிரச்சனை இல்ல. What other people think of you is none of your business. ஆமா. ஏன்னா உண்மை என்னன்னா, யாரும் உங்கள பத்தி அவ்ளோ யோசிக்கிறது இல்ல. எல்லாரும் அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த தன்னம்பிக்கை குறைவு. அதுக்கு இந்த புத்தகம் சொல்ற தீர்வு, தன்னம்பிக்கை அறிவிலிருந்து வருகிறது. அறிவிலிருந்து வருதா? ஆமா. ஒரு விஷயம் உங்களுக்கு பயமா இருக்கா? அத பத்தி படிங்க, இன்டர்நெட்ல தேடுங்க, அதுல இருக்கிற நிபுணர்கள்கிட்ட பேசுங்க. அறிவு அதிகமாக அதிகமாக அறியாமை குறையும். அறியாமை குறைய குறைய பயம் ஓடி போகும், தன்னம்பிக்கை தானா வரும். சூப்பர். அப்போ அறிவை வளர்த்துக்கிறது ஒரு வழி. இந்த புது மனநிலைய ஆழ்மனசுல பதிய வைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப சொல்றது, அதாவது ரெப்படேஷன், எவ்வளவு முக்கியம்? அதுதான் அஸ்திவாரமே. ஆழ்மனசோட மொழி அதுதான். அப்படியா? ஒரு விஷயத்த நீங்க ஒரு தடவை சொன்னா அது உங்க காதுக்கு மட்டும் கேக்கும். ஆனா அதையே உணர்ச்சியோட திரும்ப திரும்ப சொல்லும்போது அது உங்க ஆழ்மனசுக்குள்ள ஊடுருவி அங்க இருக்கிற பழைய புரோகிராம அழிச்சிட்டு புது புரோகிராமா மாறிடும். இதுக்கு பேர் தான் சுய உறுதிமொழிகள். ஆட்டோ சஜஷன். ஆமா. ஒரு நிமிஷம், நான் திறமையானவன், நான் பணக்காரன்னு சும்மா சொல்லிக்கிட்டா மட்டும் போதுமா? இது ஒரு விதத்துல நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா? செயல் இல்லாம வெறும் வார்த்தைகள் எப்படி மாற்றத்தை உருவாக்கும்? அருமையான கேள்வி. இதுதான் பலரோட சந்தேகம். நாம இத வெறும் வாயால சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி? நான் ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் மேன்மேலும் சிறப்பாகி வருகிறேன்னு சொல்லும்போது நீங்க உண்மையிலேயே சிறப்பாகிற மாதிரி உணரணும். அந்த உணர்வு தான் உங்க அதிர்வை மாத்துது. ஓ, உணர்வு தான் முக்கியம். ஆமா. உங்க அதிர்வு மாறும்போது உங்க செயல்கள் மாறும். உங்க செயல்கள் மாறும்போது உங்க முடிவுகள் மாறும். இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு. வெறும் வார்த்தை இல்ல, உணர்வு கலந்த வார்த்தை. அதுதான் மந்திரம். இது தவிர இந்த புத்தகம் சில வித்தியாசமான பயிற்சிகளையும் சொல்லுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது காகிதத்தில் சிக்கலை தீர்ப்பது, ப்ராப்ளம் சால்விங் ஆன் பேப்பர். இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஆமா, ஆனா இது ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி. ஒரு பிரச்சனைய ஒரே கோணத்துல பார்த்து பார்த்து நாம அதுக்குள்ளேயே சிக்கிப்போம். இந்த பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, நீங்க மதிக்கிற 5 பேரை மனசுல நினைச்சுக்கோங்க. உயிரோடு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆமா, உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி, ஸ்டீவ் ஜாப்ஸ், ஓப்ரா வின்ஃப்ரே, ஐன்ஸ்டீன், உங்க பாட்டி, இப்படி யார வேணும்னாலும் இருக்கலாம். சரி, நினைச்சுக்கிட்டேன். உங்க பிரச்சனைய ஒரு பேப்பர்ல எழுதி டேபிள் மேல வைங்க. இப்போ நீங்க ஒவ்வொருத்தரா மாறி அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும். ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு, நான் ஒரு வேலைய தள்ளி போட்டுட்டே இருக்கேன்னு வைங்க. நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி யோசிச்சா அவர் என்ன சொல்லுவார்? ஒவ்வொரு பெரிய பயணமும் ஒரு சின்ன அடியில தான் தொடங்குகிறது. இப்போ அந்த முதல் அடிய வைன்னு சொல்லுவார். ஓ,
ஓப்பரா என்ன சொல்லுவாங்க? இந்த வேலையை தள்ளி போடுறதுக்கு உண்மையான காரணம் என்ன? பயமா? அந்த பயத்தை முதல்ல எதிர்கொள்னு சொல்வாங்க. வாவ்! இப்படி பல கோணங்கள்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு முன்னாடி தெரியாத ஒரு புது வழி கண்டிப்பா தெரியும். அதுதான் அதோட நோக்கம். அருமை. இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே மன ரீதியான பயிற்சிகள். நம்ம அன்றாட வாழ்க்கையில பழக்கவழக்கமா மாத்திக்கக்கூடிய நடைமுறை விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது சக்தி வாய்ந்த வாழ்க்கை ஸ்கிரிப்ட், பவர் லைஃப் ஸ்கிரிப்ட். அது என்னது? இது என்னன்னா, உங்க கனவு வாழ்க்கைய நீங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நிகழ்காலத்துல பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். அதாவது நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிப்பேன்னு எழுதாம, நான் ஒரு நாளைக்கு இவ்ளோ சம்பாதிப்பதால் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுடனும் இருக்கிறேன்னு எழுதணும். ஓகே, வீடு, கார், உறவுகள், ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் விரிவா உணர்ச்சிபூர்வமா எழுதணும். ஆமா, இதை எழுதி வச்சுட்டு தினமும் காலையில படிக்கணும். படிக்கும்போது அந்த வாழ்க்கைய வாழ்ற மாதிரி உணரணும். இந்த பொறுப்புக்கூறல் கூட்டாளி, அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர், இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இது ரொம்ப பவர்ஃபுல். தனியா பண்ணா போர் அடிக்கும், ஆனா கூட ஒரு ஆள் இருந்தா எப்படியோ முடிச்சிடுவோம். அதே ஃபார்முலா தான் இதுவும், இல்லையா? அதேதான். தனியா ஒரு பயணத்தை மேற்கொள்றதை விட கூட ஒருத்தர் இருந்தா சுலபம். நீங்க மதிக்கிற, உங்க மேல அக்கறை இருக்கிற ஒரு நண்பரை தேர்ந்தெடுங்க. உங்க சி வகை இலக்க அவர்கிட்ட சொல்லுங்க. அதை அடைய நான் தினமும் என்ன செய்ய போறேன்னு அவர்கிட்ட சொல்லிடணும். ஆமா, தினமும் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்றோம். நீங்க சோம்பேறித்தனம் பண்ணா அவர் உங்களை கேள்வி கேட்கணும். அதே மாதிரி நீங்களும் அவருக்கு உதவி செய்யணும். ஒருத்தருக்கொருத்தர் உண்மையா இருக்கும்போது தள்ளி போடுற பழக்கம் காணாம போயிடும். உங்க வெற்றி வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகும்னு ப்ராக்டர் உறுதியா சொல்றாரு. கடைசி 2 விஷயம், நன்றி மற்றும் ஒழுக்கம். இந்த ரெண்டையும் இந்த புத்தகம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. ஆமா, ஏன்னா இது ரெண்டும் தான் உங்க புது மனநிலைய தக்க வைக்கிற ஆணிவேர்கள். நன்றி என்பது உங்களை உங்கள் வளத்தின் மூலத்துடன் இணைக்கும் மனப்பான்மைன்னு புத்தகம் சொல்லுது. நம்மகிட்ட இல்லாதத நினைச்சு புகார் சொல்ற அதிர்வுல இருந்து நம்மகிட்ட இருக்கிறத நினைச்சு நன்றி சொல்ற அதிர்வுக்கு மாறும்போது உங்க ஒட்டுமொத்த எனர்ஜியும் மாறும். தினமும் காலையில நீங்க நன்றியோட இருக்கிற 10 விஷயத்தை எழுதணும். சரி, ஒழுக்கத்துக்கு ஒரு சிம்பிளான பயிற்சி இருக்கு. ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்சு அதோட சுடரைய பாருங்க. தியானம் மாதிரி. ஆமா, உங்க மனசு அங்கும் இங்கும் அலையும். பரவாயில்ல, திரும்பவும் கவனத்தை சுடர் மேல கொண்டு வாங்க. ஆரம்பத்துல சில நொடிகள் கூட கஷ்டமா இருக்கும், ஆனா இது உங்க மன உறுதிய, கவனம் செலுத்துற திறனை ஒரு இரும்பு மாதிரி ஆக்கும். ஆக மொத்தம் இந்த வழிகாட்டி சொல்றத பார்த்தா நம்ம மனநிலைய மாத்துறதுங்கிறது ஒரு படிப்படியான அறிவியல் பூர்வமான செயல்முறை. முதல்ல நம்ம தற்போதைய ப்ரோக்ராம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் நமக்கு என்ன வேணும்னு ஒரு பயமுறுத்துற சீவகை இலக்க நிர்ணயிக்கணும். அதுக்கப்புறம் உறுதிமொழிகள், காட்சிப்படுத்துதல், நன்றி, ஒழுக்கம் மாதிரியான கருவிகளை பயன்படுத்தி ஒரு பொறுப்புக்கூறல் கூட்டாளியோட உதவியோட அந்த புது ப்ரோக்ராமை நம்ம ஆழ் மனசுல இன்ஸ்டால் பண்ணணும். சரியா சொன்னீங்க. இது ஒரு முழுமையான அமைப்பு. இதுல ஏதாவது ஒன்ன மட்டும் செஞ்சுட்டு பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாத்தையும் ஒரு வாழ்க்கை முறையா மாத்தணும். ஆமா, அப்படி மாத்தும்போது உங்க வெளி உலகம் உங்க உள் மன உலகத்தோட பிரதிபலிப்பா தானா மாறும். நீங்க எதையும் துரத்த வேண்டியதில்ல, எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக இந்த புத்தகத்திலிருந்து ஒரு சிந்தனையை விட்டுட்டு வரோம். பாப் ப்ராக்டர் சொல்றாரு, சௌகரியம் என்பது தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் அல்ல. உங்கள் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் மிகவும் சௌகரியமாக உணர்ந்தால் நீங்கள் ஒரு இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வளரவில்லை. உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில நீங்க ரொம்ப சௌகரியமா, எந்த மாற்றமும் இல்லாம இருக்கிறீங்க? அந்த சௌகரிய வட்டத்தை உடைக்க இந்த புத்தகம் சொல்ற மாதிரி ஒரு சின்ன, ஒருவேளை கொஞ்சம் முட்டாள்தனமான அல்லது தர்க்கமற்ற ஒரு முதலடியை இன்னைக்கு உங்களால எடுக்க முடியுமா?